ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிக்கு தேவையான ஒரு 10 சமையல் குறிப்பு நான் சொல்கிறேங்க. அதில் ஒரு சிலது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பை தூக்கி போட்டுப்போம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கருவேப்பிலை காம்பு, கொத்தமல்லி காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். அதையும் தூக்கி போடாதீங்க. அது எல்லாம் ரெண்டையுமே காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. வாணலில் வெறுமனாவே வெந்தயம் ஒரு ஸ்பூன் மல்லி, இது ரெண்டையுமே வறுத்து வச்சுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெந்தயம், தனியா இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பப்போ சாம்பார் செய்கிறோமோ அப்போலாம் லேசாக மேலே தூவி விட்டிங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 2, சக்கரை பொங்கல் நம்ம செய்யும்போது கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஊற்றும் போது சக்கரை பொங்கல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, இப்போ கூட்டு, பொரித்த குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது கடைசியாக கொஞ்சமாக மாங்காய் துருவி போட்டுட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட்டு, பொரித்த குழம்பு எதுனாலும் வைக்கும்போது கடைசியாக மாங்காய் துருவி போடுங்க, நல்லாயிருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, பன்னீர்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சமாக புளிப்பு ஏறின மாதிரி இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக பன்னீர் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது கசப்போ இல்லை புளிப்போ இருக்காது. நம்ம எப்படி வாங்கி வச்சோமோ பன்னீர் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5, இப்போ கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இதெல்லாம் அதிக நேரம் வதக்கக்கூடாது. லைட்டாக வதக்கினா போதும். அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும். அப்படி பச்சை நிறம் மாறிடுச்சு அப்படின்னா சத்துக்கள் பாதியாக தான் கிடைக்கும். இதே பச்சையாகவே இருந்துச்சுன்னா அதோட சத்து ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6, இப்போ மறுநாள் என்னென்ன காய்கறி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே எல்லோரும் வெட்டி வைப்பாங்க. ஸோ அப்படி வெட்டி வச்சதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ அதில் சத்துக்கள் அவ்வளோக்கா ஒன்றும் குறையாது, ஓரளவுக்கு இருக்கும், சத்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் வெங்காயத்தை மட்டும் முன்னாடியே வெட்டி வைக்கக்கூடாது. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிப்ஸ் நம்பர் 7, இப்போ நம்ம வெண்டைக்காய் குழம்பு அப்புறம் அந்த சாம்பாரில் வெண்டைக்காய் போட்டுலாம் வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது அந்த வெண்டைக்காய் உடஞ்சி போயிடும். ஸோ அதிக நேரம் கொதிக்கும் போது அந்த வெண்டைக்காய் உடஞ்சி போகும். அப்படி உடையாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வதக்கும் போதே அதில் எலுமிச்சை சாறு 2 சொட்டு, ரொம்ப விட்டுறக்கூடாது, 2 சொட்டு விட்டுட்டு அந்த வெண்டைக்காய் போட்டு வதக்குனீங்கன்னா வெண்டைக்காய் குழம்புல உடையாமல் அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது தனியாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டிப்ஸ் நம்பர் 8, ஏலக்காய் தூள் அரைக்கும் போது ஏலக்காய் நமத்து போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு வாணலில் வெறுமனா ஏலக்காவை போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி பாருங்கள். ஏலக்காய் நல்லா நைஸாக அரைப்படும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9, ஸோ சர்க்கரை, வெல்லம், ஏதாவது ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அதில் எறும்பு வரும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக கிராம்பு போட்டு வைப்போம். இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்வீட் வாங்கி வைக்கிறோம், இதே சர்க்கரை வெல்லத்தில் நம்ம கிராம்பு போட்டு வச்சுருவோம். இதே நம்ம கேக்கு இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா எறும்பு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இது பர்சனலாக என்னோடய ஐடியா. ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபுல்லாக நொப்பி வச்சுருங்க. அதுக்கு மேலே அந்த பாத்திரத்துக்கு தண்ணி நொப்பி வச்சுருக்கோமோ அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கிளாஸு இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒன்று உயரமான இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணுனாலும் அந்த ஸ்வீட்டு, கேக்கு அந்த இதை கொஞ்சம் அகண்ட பாத்திரத்தில் வைங்க. ஏன்னா எறும்பு வரும்போது கீழே இருந்து தான் வரும். ஸோ தண்ணியை பார்த்தோன்னே அந்த தண்ணியில் எறும்பு இறங்காது. ஸோ நம்ம ஸ்வீட் எறும்புக்கிட்ட இருந்து காப்பாற்றலாம். ஸோ பர்சனலாக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் இருக்குது, கொஞ்சமாக இது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 10, இப்போ பாதாம் பால் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் நம்ம உடனே நைட்டே ஊற வச்சுருக்கணும் அப்படின்றான் இல்லை.
ஒரு கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியில் வந்து பாதாமை போட்டு வைங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து பாதாம் வந்து தோல் வந்து தானாகவே வந்து உரிய ஆரம்பிச்சிடும். இதுக்காக வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகே, இந்த 10 டிப்ஸில் ஏதாவது 1 2ஆவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.